தாவேக அமைச்சர்கள் ஏதாவது கோமாளித்தனம் பண்ணாலோ இல்லைனா சம்பந்தமே இல்லாம சேலையில வீடு கட்டுவா மாதிரி ஏதாச்சும் பேசி அதை பேச பொருளா மாத்தினாலோ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு களவாணித்தனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த வகையில சமீபத்துல அமைச்சர் நிர்மல்குமார் பேசின அந்த பேச்சு, திமுக, அதிமுக, பாஜக 3 ஒன்னா சேரப்போகுது, ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க, பேலன்ஸ் இருக்கிறதே யாருக்கு எந்த அமைச்சர் பதவி அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த டீலிங் போயிட்டு இருக்குன்னு சம்மந்தம் இல்லாம ஒண்ணு பேசி வச்சிருக்காரு. இவர் பேசி முடிக்க முன்னாடியே அதுக்கான பதிலடியை மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு. இருந்தாலுமே எதுக்காக இந்த பள்ளி இப்போ கத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு பின்னாடி அவர் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு சலுகை ஒன்று வெளிவந்திருக்கு. என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ் பிளிக்ஸ். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். திமுக, அதிமுக, பாஜக இந்த 3 கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து தாவேகாவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கூடிய விரைவில் ஆட்சி அமைக்க போறாங்க. அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே பாஜகவோட நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே தெரிவிச்சிட்டாங்க. இப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய விஷயமே வந்துட்டு யாருக்கு என்ன பொறுப்பு, அமைச்சர் பதவி யார் யாருக்கு என்ன, இந்த கேபினட் அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களுமே தாவேகாவை வீழ்த்துறதுக்கு இப்படி ஒரு முடிவெடுக்க சம்மதிச்சிட்டாங்க. அவங்களுடைய கடைசி முயற்சியா, கடைசி அஸ்திராரமா இதை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சமீபத்துல அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. என்னடா சம்பந்தமே இல்லாம இந்த பேட்டி வருது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் அப்படிங்கிறது, தாவேகா அப்படிங்கிற கட்சி மிகப்பெரிய கட்சி. இந்த கட்சியை வீழ்த்துறதுக்கு எந்த கட்சியாலுமே முடியாது. இரு துருவங்களா இருந்த இரு திராவிட கட்சிகளாலேயே தாவேகாவை வீழ்த்த முடியல. இப்ப அவங்களுடைய கடைசி முயற்சியா பாஜகவோட கூட்டணி வச்சுதான் தாவேகாவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு 2 வருஷத்துல தாவேகா வளர்ந்த ஆலமரம் மாதிரி நிற்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமீப காலமா தாவேகா ஆட்சி மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அறநிலையத்துறை அமைச்சர்ல இருந்து மீன்வளத்துறை அமைச்சர் வரைக்கும் பல கோடிகளை ஊழல் செஞ்சதா அந்த குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கான பதில கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பதில் எங்கேயுமே வரல. கரண்ட் கட் ஆயிட்டு இருக்கே, இதுக்கான பதில் வந்தா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான பதிலுமே வரல. மின் கட்டணம் உயர்ந்திருக்கு, இதுதான் மாற்றமா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கான பதில் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான பதிலும் வரல. லாக்அப் டெத் மாற்றம் அப்படின்னு வந்தீங்களே, கடந்த ஆட்சியில ஒரு லாக்அப் டெத் நடக்கும்போது அஜித்குமார் அவருடைய மரணத்துக்கு ஒரு போர்டை பிடிச்சிட்டு நீங்க 5 நிமிஷம் போராட்டம் நடத்திட்டு போனீங்களே, உலகத்துல யாருமே செய்யாத அபூர்வ வகையான ஒரு போராட்டம், 5 நிமிஷத்துல ஒரு போராட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு நீங்க போனீங்க. அதே மாதிரி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தையாவது நீங்க நடத்துனீங்களா? தன்னோட ஆட்சியை பத்தி போராட்டம் நடத்தல அப்படின்னாலுமே அதுக்காக ஏதாவது வாய் திறந்தீங்களா அப்படின்னா அதுவுமே கிடையாது. இப்போ நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மத்திய அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய கோரி ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்று டெல்லியில நடந்துட்டு இருக்கு. நீட்டை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க வந்தீங்க, அதை பத்தி ஏதாவது வாய் திறந்தீங்களா அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே தாவேகா கிட்ட இருந்து பதில் வந்ததா, முதலமைச்சர் அவர்கள் கிட்ட இருந்து பதில் வந்ததானா? பதில் வரல. வேற ஏதாவது அமைச்சர்கள் கிட்ட இருந்தாவது பதில் வந்ததானா? அதுக்கும் பதில் வரல. இப்போ என்ன செய்யலாம்? பதில் சொல்ல முடியாம இருக்கும்போது மற்றவங்க மேல பழி போடுறது தான் தாவேகாவோட அரசியலா இருக்கு. அப்ப யார் மேல பழி போடலாம் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது இந்த பேல்பத்திரி சிங் திமுக தான் இவங்க கைக்கு கிடைக்கும். எப்ப எடுத்தாலும் திமுக திமுக திமுகன்னு சொல்லி நம்ம ஆட்சிக்கே வந்துட்டோம். இப்போ திருட்டு திமுக அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தான் ஆட்சியில இருக்கோம், அவங்களை எப்படி திருட்டு திமுகன்னு சொல்ல முடியும்? நம்ம தானே ஊழல் பண்ணிட்டு இருக்கதா இப்போ குற்றச்சாட்டுகள் பல எழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலான்னு பார்க்கும்போது, இந்த பக்கம் ஒரு பேல்பத்திரி சிங் பாஜக, சரி 2 அணித்து லிங்க் பண்ணி விட்டுருவோன்னு திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் திமுகவை இழுத்து தன் மேல இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை மறைத்து மடைமாற்றம் செய்வது. அது 2. 3வது விஷயம், நான் இன்ட்ரோலயே சொன்ன மாதிரி இவங்க ஏதாவது லூசுத்தனமா பேசுறாங்க. இப்போ சமீபத்துல கூட லயோலாமணி அவர்களுக்கு பாடநூல் வாரிய தலைவரா பதவி கொடுத்திருந்தாங்க, அரசு நியமனம் செஞ்சிருந்தாங்க. இதை ஒரு பேசு பொருளா மாத்திட்டு இந்த பக்கத்துல 15 சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி வாயே திறக்காத மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. பேசு பொருள் எல்லாமே நான் லயோலாமணி என்ன பாடினாரு, என்ன பேசினாரு, அவருக்கு போய் இந்த பதவியா, லியோனி அவர்கள் இந்த இடத்துல லயோலாமணியான்னு சொல்லிக்கிட்டு அதை பேசு பொருளா மாத்திருந்தாங்க. 15 சிபிஎஸ்இ பள்ளிகள் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டிருக்கு. 10 அரசு பள்ளிகள் முக்கியமா கடந்த 2 மாசங்கள்ல மூடப்பட்டிருக்கு. இதை பத்தி யாருமே பேச முடியாத மாதிரி ஒரு கோமாளித்தனத்தை முன்னாடி எடுத்து வச்சிருந்தாங்க. அப்ப இவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கோமாளித்தனமோ இல்லைன்னா அதுக்கு பின்னாடி ஒரு களவாணித்தனமோ இருக்கும். இதுதான் இந்த 3 விஷயங்களுமே. இப்ப அமைச்சரோட இந்த பேச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் பேசி முடிக்க முன்னாடியே திமுகவோ பாஜகவோ கூட்டணி வைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மண்டலே கொட்டி அனுப்பி வச்ச மாதிரியான பதிலடிய
ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி டெல்லியில மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடிகரா இருக்கும்போது நண்பன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல கொசசிப் பசப்புகள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா தான் வருவாரு. இது வந்து ரியல் கேரக்டர். அந்த ரியல் கேரக்டர்லயே அந்த கேரக்டர் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். அதோட ரியல் வெர்ஷன் தான் சோனம் வான்புக். அதாவது சமீபத்துல சோஷியல் மீடியாக்கள்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கும்போது பார்த்திருப்போம். வி ஸ்டாண்ட் வித் சோனம் வன்புக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் நிறைய பதிவுகள் வந்து நம்ம பார்த்திருப்போம். அந்த ரியல் கேரக்டர் தான் இப்போ நீட் தேர்வில் நடக்கக்கூடிய அந்த முறைகேடுகளை எதிர்த்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு கூட சேர்ந்து ஜந்தர் மந்தர்ல டெல்லியில வந்து மிகப்பெரிய போராட்டம், உண்ணாவிரத போராட்டத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இவருடைய உடல்நிலையை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டெல்லி உச்சநீதிமன்றமே வந்து ஒரு தீர்ப்புமே கொடுத்திருக்காங்க. அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படின்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை வந்து கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள் குறிப்பிட்ட ஒரே காரணத்தினால தான் இந்த பார்ட்டியை ஆரம்பிக்குது. அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறத ஆரம்ப கட்டத்திலேருந்தே அவங்களும் எடுத்து வச்சுட்டு வராங்க. அவங்களோட சேர்ந்து தான் இந்த கொசப்சி பசப்புகள் அந்த ரியல் கேரக்டருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நீட் அந்த தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட் கோச்சிங் சென்டரை மறைமுகமாக நடத்திட்டு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி ஏதாவது வாய் திறந்தாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா வாய் திறக்கலை. ஏன்னா இது பாஜகவுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம். பாஜகவுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு ஆதரவாக நம்ம பேசிட்டோம் அப்படின்னா பாஜகவுக்கு நாமளும் எதிரியாயிருவோம். அப்படி எதிரியானோம் அப்படின்னா பல ஃபைல்ஸை தூசி தட்ட வேண்டியிருக்கும். அந்த நிலவை வந்து நமக்கு வரணுமா அப்படிங்கிறதுக்காக இவங்க அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஃபைல்ஸை வேணால் நீங்கள் தூசி தட்டிக்கோங்க, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கள்ளங்கவடம் இருந்தால் தானே பயம் வரும். ஸோ நீங்கள் என்ன வேணால் தூசி தட்டிக்கோங்க, உங்களால் ஜெயிலில் பிடிச்சி போட முடியும். ஆனால் அதை நிரூபிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் நாங்கள் வெளியே வந்துடுவோம், எந்த ஃபைல்ஸை வேணால் நீங்கள் தட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக டெல்லிக்கு நேர்லேயே போயிட்டு திமுக ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதாவது பாஜகவை எதிர்த்து திமுக அந்த போராட்டத்தில் ஆதரவு கொடுத்துருக்காங்க. திமுகவை சேர்ந்த MP ஆர் ராசா அவர்கள் அங்கே நேரில் போய் கலந்துருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு, ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் மாநில உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாத்திடும் வகையிலேயே திமுகவுடைய நிலைப்பாடு இருக்கும். ஒன்றிய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அது மாநில அரசுக்கு எதிராக இருந்தது அப்படின்னா திமுக அதை எதிர்க்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்காரு. ஒன்றிய அரசை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு திமுக சொல்லுது. சம்மந்தமே இல்லாமல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த ஒரு டிபேட் ஒன்று காமெடி ஷோவில் பண்ணுவாங்க இல்லையா, என்னங்க நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க, நான் சம்மந்தம் இல்லாமல் பாடவும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் நான் என்ன வேணால் பேசுவேன், ஏன்னா நான் மடைமாற்றம் பண்ண போகிறேன். இப்போ எதுக்காக இந்த மடைமாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய விஷயங்கள், தேசிய அளவிலான விஷயங்கள் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோன்னா நடக்கல. அதுக்கு பதிலாக அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுடைய மனைவிக்கு ஒரு சிறப்பு சலுகை ஒன்று கொடுக்கப்பட்ட சிறப்பு சலுகை அப்படின்னு நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு பின்னாடி பல ஆசிரியர்களோட வாழ்வாதாரமுமே இருந்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஜூன், ஜூலை இந்த மாதங்கள்ல ஆசிரியர்களுக்கு பணியிடை மாற்றம் வேணும் அப்படின்னா அதை கொடுக்கறதுக்காக ஒரு கலந்தாய்வு வந்து எல்லா வருஷமும் நடத்தப்படும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி ஆசிரியர் பணி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு பணி, எவ்வளவு அளவுக்கரிய ஒரு பணி அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தேவை இருக்கும், பணியிட மாற்றத்துக்கான தேவை. அதை நடத்துறதுக்காக வருஷம் இந்த கலந்தாய்வு நடக்கும். அதே மாதிரி இந்த வருஷமும் ஜூன் 15 இருந்து 22 வரைக்கும் இந்த பணியிட மாற்ற கலந்தாய்வுக்கு விண்ணப்பம் நடந்தது. ஜூலை 1 இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த கலந்தாய்வு நடந்தது. ஜூலை 6 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான, தலைமை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நடக்கக்கூடிய அந்த நிலைமையில கோர்ட் வந்து இதை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறாங்க. அதாவது இந்த பணியிடை மாற்றம் நடத்துவதற்கான அந்த கலந்தாய்வு நடக்கிறதுக்கு கோர்ட் வந்து தற்காலிகமாக நிறுத்தம் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுடைய மனைவி பல்லாவரம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலை பள்ளியிலிருந்து திருவல்லிக்கேணி லேடி லிவிங்ஸ்டன் மேல்நிலை பள்ளிக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. நீங்கள் கலந்தாய்வே நிறுத்தம் செய்யப்பட்டு வச்சிருக்கு, அந்த கலந்தாய்வே நடைபெறல, அதுக்குள்ள பணியிடை மாற்றம் செஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டர், அந்த இதுவே வந்து கையில் வந்து அவங்க வந்து மாற்றமும் ஆயிட்டாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பசுமை வழிச்சாலையில் தான் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுக்கு சமீபத்தில் பங்களா வந்து ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இத்தனை அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்களோட வாழ்வாதாரம் இங்கே வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் அதே சூழ்நிலையாக தான் இருப்பாங்க. எல்லா குடும்பமும் நம்ம நார்மலாக குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். ஆனால் அமைச்சரோட தேவை மட்டும் கோர்ட் ஆர்டர் மூலயமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கலந்தாய்வே நடக்காத ஒரு நிலைமையில உங்களுக்கு வந்து ஆர்டர் போகுது பணியிடை மாற்றம் செஞ்சு. இந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு
சப்ப பேச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே ஒரு சந்தேகமுமே இங்க வருது. இது சாதாரணமான ஒரு விஷயமா பார்க்கறதுக்கு தெரியல. அவங்களுக்கு பணியிடை மாற்றம் தானே குடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனா இங்க நோட் பண்ண வேண்டியது நான் திரும்ப திரும்ப சொல்றது, அங்க பணியிடை மாற்றம் நடக்கிறதற்கான கலந்தாய்வே நடக்கப்படல அப்படிங்கும்போது, அமைச்சரோட மனைவி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு மட்டும் எப்படி ஆர்டர் வந்துச்சு? எந்த இடத்துலயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அமைச்சர்களோ, இல்ல எம்.எல்.ஏக்களோ, இல்லன்னா தாவேகா கட்சியில இருக்கிறவங்களுக்கோ முன்னுரிமை வந்து எங்கேயுமே கொடுக்கப்படக்கூடாது. எங்கேயுமே ஊழல் நடக்கக்கூடாது. மக்கள் எல்லாருமே சமம் அப்படிங்கிறது தாவேகா ஆட்சியில நிரூபிக்க போறோம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடக்கக்கூடிய இதே ஆட்சியில தான் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுக்கு இப்படி ஒரு சிறப்பு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒரு விஷயமா மாறியிருக்கு.